சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, எனதருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். இன்றைய அதிகாலை நேர பிரார்த்தனையில், இந்த பிரம்ம முகூர்த்த நேர பிரார்த்தனையில் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று நேற்று சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. நீங்கள் எந்த நாட்டில், எந்த ஊரில், எந்த நகரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த நல்ல ஒரு நம்பிக்கையை நாம் மனசில் வச்சுருந்தா போதும். அப்போ எல்லாமே நமக்கு நல்லது செய்வார். இன்றைக்கி யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ, இன்றைக்கி யாருக்கெல்லாம் திருமண நாளோ, அவங்களெல்லாம் இந்த பிரார்த்தனை கோபுரத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துறேன். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பிரார்த்தனைகள் வந்திருக்குது. அதிகாலை நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நிறைய வந்திருக்கு. மதன் அப்படின்ற சொல்கிறாரு. மதன், என் அன்பு வழித்துணை சாயப்பாவுக்கு என் அன்பு கலந்த அதிகாலை வணக்கம். அப்பா, எனக்கு 50 ஏஜ் ஆகுது, இன்னும் திருமணம் ஆகவில்லை. அப்பா அம்மா இல்லை, என் கூட நீங்கள் தான் அப்பா இருக்கிறீர்கள். சாயப்பாவும் இருக்கிறார். என் கூட பிறந்த அண்ணன் என் கூடத்தான் இருக்கிறாரு. அவர் தங்கிலீஷில் எழுதியிருக்கிறார். அதனால தான் அப்போ கொஞ்சம் தடுமாறுறேன். அவருக்கும் கல்யாணம் ஆகலை. ஆனால் என்னை கொஞ்சம் கூட அவர் கூட பிறந்த தம்பி போல நடத்த மறுக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் என் மேலே கோவமாக உம்முன்னு இருக்கிறாரு. என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டுறாரு. அதுதான் பிரச்சனை. எனக்கு திருமணமாகணும், அவருக்கும் திருமணமாகணும் நிறைய எழுதியிருக்கிறார். எக்கச்சக்கமாக எழுதியிருக்கிறார். பாருங்கள், இந்த பிரார்த்தனையில் அவர் குறையெல்லாம் எழுதியிருக்கிறார். குறை. சரி. இந்த அன்பர் மதன் சீக்கிரமாக திருமணமாகணும். அவருக்கு அன்பு கிடைக்கல. சில பேர் வீட்டில் விரக்தி இருக்கும். சில பேர் வீட்டில் இந்த மாதிரி விரக்தியாக இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னி காலையில் ஒரு 10 பிரார்த்தனை கிட்ட தான் எனக்கு வந்தது. அந்த மாதிரி எப்படின்னா, வீட்டில் ஒரு 3 பேர் தான் இருப்பாங்க. நம்ம வீட்லேயும் அப்படி தானே, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் குறையிறாங்கல்ல வர வர. ஸோ அந்த 3 பேர் இருக்கும்போது 3 பேரும் 3 திசையில் இருப்பாங்க. 4 பேர் இருந்தால் 4 பேர் 4 திசையில் இருப்பாங்க. ஸோ எப்போவாது கூடுவாங்க. அவங்களுடைய மன அழுத்தத்தெல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக அவங்கள திட்டுவாங்க. திட்டுறதுன்னா மனசார திட்டுறது இல்லை. அவங்கள என்ன சொல்லுவாங்க, அவங்க பேர் தான் கோபத்தெல்லாம் காமிப்பாங்க. ஸோ அந்த கோபத்தெல்லாம் அவங்க ரொம்ப விரக்தி ஆகிட்டு யார்கிட்ட போய் சொல்கிறது. அப்புறம் அந்த மன அழுத்தத்தை எங்கேயும் உடைக்க முடியாது. பலூன் ஊதின மாதிரி அப்படியே அவங்களுக்கு அந்த மனசு ரொம்ப துயரத்தில், அந்த திகிலில் வெயிட் ஆகிடும் அவங்களுக்கு. அந்த மன பாரம் வெயிட். அதில் நம்மக்கிட்ட வந்தாச்சு. நம்ம பேசும்போது அந்த பிரார்த்தனை பண்ணுறேன், இன்றைக்கி சரியாகிடும், நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னும் போது அந்த பலூனில் ஊசி குத்தின மாதிரி புஷ்ஷுன்னு காற்றெல்லாம் இறங்கி நல்லா அந்த மனசில் எந்த விதமான ஒரு துன்பம் இல்லாமல் தெளிவாக போவாங்க. அதுதான் இந்த பிரார்த்தனை கோபுரத்தினுடைய தாத்பரியம். ஸோ இந்த பிரார்த்தனை மதனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும். ஏன்னா 50 வயசாகி போச்சு. அவங்க அண்ணனுக்கே கல்யாணம் ஆகலை, தம்பின்னு ஒரு மதிக்கலை. இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் வாழ்க்கையில். இதுக்கு மேலே கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து இதெல்லாம் கற்பனை பண்ணால் கூட கஷ்டமாக இருக்குது. சரி, பரவாயில்ல, நடக்கட்டும். பாபா என்ன சொல்கிறாரோ, இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அது நடக்கட்டும். அவருக்காக அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. அடுத்த பிரார்த்தனை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்ரீவித்யா அப்படிங்கிற ஒரு மகள், நமக்கு மகள் மாதிரி தான். அவங்க தகப்பனார் சமீபத்தில் காலமாயிட்டார். அவர் பேர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது. அவருக்காக இந்த பிரார்த்தனை செய்யணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தினுடைய முக்கியமான அங்கம் அவர். பிரார்த்தனை கோபுரத்தில் ஒரு அறக்கட்டளையினுடைய உறுப்பினராக இருக்கிறார், மூத்த உறுப்பினர். அவர் சிறுநீரக வியாதியின் காரணமாக அவர் காலமாயிட்டார். அவருடைய மகள் நம்மக்கிட்ட என்னென்ன ஃபோட்டோ இருக்குதோ அதெல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் தேடி பிடிச்சி அனுப்பிட்டுருக்கோம். மறுபடியும் இன்றைக்கும் ஃபோட்டோ
uncle, can you please send us editor number? We are urgently in the need of pictures to make photo frame of அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அனுப்பிட்டுருக்காங்க. அவங்களுடைய தகப்பனாருடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நாம் பிரார்த்தனை பண்ணுவோம். பிரார்த்தனை கைகூடும். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. ஜெய் சாய்ராம். அடுத்த பிரார்த்தனை. கோபாலகிருஷ்ணா அவங்க சகோதரி, இளைய சகோதரி கௌரி. கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே சாஸ்திரி நகர்லேருந்து வராங்க. அவர் தான் ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட ஒரு வருஷ கணக்கில் இருக்கிறாரு. அவர் தான் நம்ம நல்ல எடிட்டர் தம்பியை நமக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த கோபாலகிருஷ்ணன் ஐயாவுடைய சகோதரி, அவங்க பேர் கௌரி. நம்ம மேலே ரொம்ப ரொம்ப அன்பு, சாயப்பா மேலே ரொம்ப 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 பக்தி, நல்ல தெளிவான ஆன்மீகம், தெளிவான ஹிந்தி டீச்சர். அவங்க தெளிவான ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ் எல்லாம் நல்ல புலமை தேர்ச்சி பெற்றவங்க. ஒரு டீச்சராக இருந்திருக்காங்க. அவங்களுடைய சகோதரர் தான் கோபாலகிருஷ்ணன். அவர் வயது மூத்த காரணத்தினால இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்களே வயசானவங்க, இவங்களே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதில் அவரே பார்த்துக்கிறாரு. ஸோ அவங்க பிள்ளைங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. ஸோ அருகாமையில் இருக்கிற பிள்ளைங்க நாம தான். எப்படி நம்ம சரஸ்வதி அம்மாவுக்கு இருக்கிறோமோ அதே மாதிரி. ஸோ அவங்களுடைய பிரார்த்தனை என்னென்னா, ஓம் சாய்ராம், தேங்க்யூ ஃபார் அனதர் டே, லெட் தி பி யூஸ்ஃபுல் இன் எனி ஆஃப் தி மேனர், லெட் நாட் தி ஸ்ட்ராம் டெஸ்ட்ராய் சென்னை. தேங்க்யூ சாய்ராம். மழைக்காக அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இந்த வயசுலேயும் இந்த உலகத்துக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. மழை புயல் இந்த சமுதாயத்தை, இந்த மக்களை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. திஸ் டே இஸ் நோ குட் டே. திஸ் அப்பா, திஸ் இஸ் நாட் ஈட்டிங், ஹீ இஸ் ஸ்ட்ராவிங் ஃப்ரம் மார்னிங். டூ சம்திங் டு சேஞ்ச் ஹிஸ் மைண்ட். சாயப்பா, ஐ எம் அனேபிள் டு மேனேஜ் ஹிம். அவங்க சகோதரர் இருக்கிறார் இல்லையா, வயது மூப்பு காரணமாக 87 கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு. வயது மூப்பு காரணமாக அவர் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவர் ஊட்டி விட முடியாது இல்லையா, சரி ஊட்டி விட்டாலும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அதனால் அவர் மூடை மாற்றி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வயசான காலத்துலேயும் ஆட்டோ ஏறி வந்துடுவாங்க, கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நம்ம பிரார்த்தனை கோபுரத்துக்கு அவங்க பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. ஸோ நம்பிக்கையான அந்த பக்தருடைய கோரிக்கையை பாபா ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக மழையினுடைய தாக்கம், அதாவது வள்ளுவர் சொன்னார், கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்ட்டு. எல்லாம் மழையை பொஞ்சி புயல் அடித்து கெடுக்கிறதும் மழை தான். அதே மாதிரி கெட்டு போனவங்க மறுபடியும் நல்ல விளைச்சலை கொடுத்து, நல்ல சீதோஷ்ணத்தை கொடுத்து அந்த சமுதாயத்தை வாழ வைக்கிறதும் இதே மழை தான் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர். அதே மாதிரி இந்த சகோதரி யார், நம்முடைய சாய் பக்தை கௌரி அவர்கள் சொன்ன அந்த பிரார்த்தனை வெற்றி பெறும் என்று நம்பி இந்த பிரார்த்தனை செய்வோம். அடுத்து சமீமா அப்படிங்கிற இஸ்லாமிய சகோதரி நம்ம பிரார்த்தனை கோபுரத்துக்கு தொடர்ச்சியாக நம்பிக்கையோ பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. பாபா மேலே ரொம்ப நம்பிக்கை, அதேமாதிரி நம்ம மேலே ரொம்ப அன்பு, நம்ம மேலேயும் ரொம்ப நம்பிக்கை. நம்ம பிரார்த்தனை செய்கிறதுலாம் கைகூடும் அப்படிங்கிற நம்பிக்கையில். ஏன்னா இந்த பிரார்த்தனை ஏன் நான் செய்யலை, நான் இந்த இடத்துல இருந்து வழி நடத்துகிறேன், இந்த வண்டியை ஓட்டுறேன், அவ்வளோதான், டிரைவர் தான் நான். ஆனால் இந்த வண்டியில் அமர்ந்து கொண்டு இருக்கிற இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான, இந்த வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பார்த்து கொண்டிருக்கிற காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேர்ந்து தான் இந்த பிரார்த்தனையை பண்ணுறீங்க. இந்த சகோதரி ஷமீமாவுக்கு என்ன வேணும்னா, நல்லதொரு ஒரு லேடிஸ் ஹாஸ்டல், மகளிர் விடுதி நடத்துறதுக்கு அவங்களுக்கு இடம் வேணும்னு கேட்டாங்க. அந்த இடம் நல்ல இடம், அவங்க நினச்சதை விட எதிர்பார்த்ததை விட நல்ல இடம் அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அதுக்காக பாபாவுக்கு நன்றி சொன்னாங்க. அதே மாதிரி இன்னும் அவங்க உடம்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அந்த பெண்மணிகளுக்கே இருக்கிற சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பையில் இருக்குது. நிறைய ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது. அவங்களால சொல்லவே முடியல, அவங்களால ஒரு நாளையும் தள்ளவே முடியல. அந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க. வலினாலும் வேதனாலும் இந்த இரத்தப்போக்குனாலும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாபா துணை செஞ்சு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அவங்க அறுவை சிகிச்சை மேற்கொள்ள போகிறாங்க. அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து இந்த எஸ்ஆர்எம்மில் தான் நடத்த போகிறாங்க. அதனால் பாபாவே அவருக்கு, அந்த அம்மாவுக்கு மருந்தாகவும் பாபாவே மருத்துவராகவும் இருந்து
இந்த அறுவை சிகிச்சையை சரி பண்ணணும் அப்படின்னு வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். அதே மாதிரி சாய் கிருஷ்ணன் அப்படிங்கிற மலேசியா நாட்டை சேர்ந்த நம்முடைய சகோதரர் சாய் கிருஷ்ணன், அவருடைய மனைவி மகள் ஹேமானு பல்லவி, மனைவி எல்லாம் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து இந்த பிரார்த்தனையை பண்ணுறாங்க. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, புற்றுநோய் காரணமாக அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த புற்றுநோயிலிருந்து அது மீண்டு வரணும் அப்படின்னு இந்த பிரார்த்தனை கோபுரம் வேண்டிக்குது. சரி, ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. மனைவி பேர் வசுந்தரா தேவி. சரியா? வசுந்தரா தேவியும் சரியாகணும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்ரீனிவாசனுடைய நம்முடைய நண்பர் ஸ்ரீனிவாசன் மறைஞ்சிட்டார் இல்லையா, அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்பொழுது அந்த வீட்டில் இருந்த அநேகர் வந்திருந்தவங்களாம் நல்ல மனுஷனை போய் நல்ல மனுஷனை சாகடிச்சிட்டாங்க. இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள் சாகடிச்சிட்டாரு. யமனுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா, எப்படி யமனுக்கு இரக்க சிந்தனையே கிடையாதா அப்படின்னு ரொம்ப குறைப்பட்டுக்கிட்டாங்க. சில யமனுக்கு இரக்க சிந்தனையே கிடையாதா, பிறகு ஏன் யம தர்மன் அப்படி சொல்கிறாங்க, அந்த யமனை போய் தர்மன்னு சொல்கிறாங்களே, அது நியாயமா தர்மமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு பதில் தான் இந்த பதிவு. யமனுக்கு இரக்கம் இல்லைன்னு யார் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லி தான் தெரியுது அப்படின்னு நான் சொன்னேன். யம அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு யம அப்படிங்கிற சொல்லுக்கு கட்டுப்பாடு அப்படின்னு பொருள். யம அப்படிங்கிற சொல்லுக்கு கட்டுப்பாடு அப்படின்னு பொருள். நம்ம கட்டுப்பாடோட ஒழுக்கத்தோட வாழணும். இதைத்தான் நியமம் அப்படின்னு நியமனிஷ்டத்தோடு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நியமம், அந்த வரமுறை அப்படின்னு சொல்கிறது. அந்த நியமனிஷ்டத்துக்கூட வாழ்ந்தால் தான் நாம் அறநெறிக்கு உட்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். அறம் அப்படின்னாலே தர்மம் அப்படின்னு தான் அர்த்தம். கட்டுப்பாடும், அந்த தர்மமும் கட்டுப்பாடும் இணைந்தவர் தான் யம தர்மன். சரியா? யம தர்மன் அந்த தர்மத்தோடு நடக்கிறவர். மனுஷன் தர்மத்தை சரியான முறையில் கடைபிடிக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது தான் யம தர்மனுடைய வேலை. சித்ரா புத்திரன், யம தர்மம் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வேலை அது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுதான் வேலை. போலீஸ் மாதிரி போலீஸ்காரங்க நம்ம சமுதாயத்தில் போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தேவலோகத்தில் யம தர்மன் அவர் தான் நம்மளை கடைசி காலத்துக்கு நம்ம வரக்கூடிய போலீஸ்காரர். அவர் கூட்டிகிட்டு போனார்னா, ஆஹா இவன் தப்பு பண்ணல, அவனை புண்ணியத்துக்கு அனுப்பிச்சிருங்க, அப்படி தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா நரகத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறவர் அவர் தான் சித்ரா புத்திரனும் யம தர்மனும். அதே மாதிரி ஆசிரியர் ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, நல்லா படித்தவனை அது பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தண்டனை கொடுப்பார், அடிப்பார், திட்டுவார், இம்போசிஷன்லாம் கொடுப்பார். அதே வாத்தியார், அதே ஆசிரியர் படிக்காதவனை தோல்வி அடிக்கிறார் இல்லையா, நல்லா படித்தவனை பாராட்டுறாரு, பாஸ் பண்ண வைக்கிறாரு, மார்க் போடுறாரு, சந்தோஷமாக தட்டி கொடுக்குறாரு. ஆனால் அந்த படிக்காத அந்த மாணவனை திட்டுறாரு, அவனுக்கு தண்டனை கொடுக்குறாரு. அதனால் அந்த வாத்தியாரை அந்த ஆசிரியரை இரக்கமில்லாதவர் அப்படி சொல்ல முடியுமா சமுதாயத்தில் யாரும்? அதே மாதிரி தான் யம தர்மனும் கூட. ஆக நமக்கு எப்போ காலம் நிறைவடையுதோ அப்போ கண்டிப்பாக இறைவனடி சேருவோம். எல்லாருமே இங்கே வந்தவங்க யாருமே வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் நமக்கு எங்கே இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்ன மாதிரி அவருடைய நேரம், அவருடைய வயது மூப்பு காரணமாகவும், அவருடைய நோய் நொடியினால் காரணமாகவும், அவர் உடம்பை சரியான முறையில் பாதுகாக்காத காரணத்தினாலும் அவருக்கு உடல் நோய் அதிகமாகி நோய் முற்றி அவர் காலமாயிட்டார். அதனால் யம தர்மனை ஒரு காலம் நம்ம குறை சொல்லக்கூடாது. அவனுடைய வேலை அவன் செய்கிறான். சரியா? நம்முடைய வேலையை நம்ம செய்யணும். நம்ம தர்மத்தோடு நடந்தால் நாமளும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த நல்ல நேரத்தில் அதிகாலை நேர பிரார்த்தனையில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே, பார்த்துருக்கிற நீங்கள் எல்லாருமே இந்த பதிவை மற்றவங்களுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாயப்பா துணை இருப்பார். இந்த நாள் இனிமையான நாளாக மலர உங்களை வாழ்த்துக்கிறேன். உங்களுக்காக எல்லாம் அல்ல சத்குரு சாயப்பாடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். வாழ்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.